ஆல்ரெடி ஃபர்தர்மோர் அல்ஜிப்ரால நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ என்னென்ன டைப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு இது வந்து டைப் ஒன்றுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். என்ன ரூல்னா, நம்மளுடைய ஐடியா படி டினாமேட்டர் நியூமரேட்டர் கான்செப்ட் சொல்லியிருந்தேன், கரெக்ட்டுங்களா? இப்போ நியூமரேட்டர் டிகிரி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? நியூமரேட்டர் டிகிரி கம்மியாக இருக்கணும், டினாமேட்டர் டிகிரி வந்து ஹையராக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். அப்போதான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும், சரிங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? அப்போ ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் பி. ஸோ இதை எழுதிட்டு இது எல்சிஎம் எடுத்து போட்டுட்டு நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இதே ஐடியா தான் செகண்ட் டைப், தேர்ட் டைப். கொஞ்சம் மாடரேஷனாக வரும். அது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து எப்படி எழுதலாம்னா ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி பை எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ண போறாங்க. ஒன்று வந்து எக்ஸ் பிளஸ் பின்னு, இன்னொன்று வந்து எக்ஸ் பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஸ்பிளிட் அப் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரியாப்பா? ஸோ அடுத்த தேர்ட் கேஸ், இது வந்து டைப் 1, இது வந்து டைப் 2 அண்ட் டைப் 3. ஸோ டைப் 3 பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பி. ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பிங்கிற கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல், cannot be ரியல் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் பி ரியல் ஃபேக்டர். இமேஜினரி ஃபேக்டரா இருக்கலாம், பட் ரியல் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. அப்படி ரியல் ஃபேக்டரா இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ரியல் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா எய்தர் செகண்ட் டைப் ஆர் தேர்ட் டைப் போகணும், சரிங்களா? அப்ப இது வந்து ரியல் ஃபேக்டரா இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ண சொல்றான்னா ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் px சி. plus c. வெரி குட், நான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட். அப்போ ஓகே. அப்ப இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்தர்மோர் அல்ஜிப்ரா கான்செப்ட்ல நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது 3 டைப் தான். சரி, இந்த டைப்ல வச்சுட்டு நம்ம எப்படி இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்தர்மோர் அல்ஜிப்ரா கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம லாகரிதம் ஃபார்முலா படிச்சுக்கிறோம். இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா மெயினா என்ன வரும்னா இன்டெகிரல் 1 பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, ஸ்பிளிட் அப் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட் வரும். அப்ப இது என்ன கிடைக்கும்? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 4 ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஏன்னு வரும், இன்னொன்று இன்டெகிரல் 1 பை ஏஎக்ஸ்னு வரும், அடுத்து இன்டெகிரல் 1 பை ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரும், சரிங்களா? எல்லாத்துக்கும் இந்த ஐடியா தான். மெயின் ஃபார்முலா பார்த்தா இந்த ஃபார்முலா தான். அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு போக வேண்டியதான், சரிங்களா? பவர் வந்து லீனியருக்கு வந்து லீனியரா இருக்கணும். டினாமேட்டர் பவர் வந்து லீனியரா இருந்தா லாக் தான். இன்டெகிரேஷன்ல டினாமேட்டர் பவர் வந்து லீனியரா இருந்தா கண்டிப்பா லாக் ஃபார்முலா தான். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு வேற டைம் வந்து வேற ஃபார்முலா வரும், பாத்துங்க. ரெண்டுக்கு ஒரே ஃபார்முலா அப்ளை பண்ணிடாதீங்க. இதுக்கு பாருங்க 1 பை ஏ வெளியே எடுத்துக்கங்க, லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா 1 பை ஏ லாக் மாடுலஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரும், சரிங்களா? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ, சரியாப்பா? நம்மளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த 3 கேஸ். சார் ஹையரா வந்துச்சு சார், என்ன சார் வருது? ஹையரா வந்துச்சுன்னா சப்போஸ் numerator degrees would be greater than denominator degrees is possible means you apply the long division method. long division method apply பண்ணிட்டு divisional apply பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். ஸோ நியூமரேட்டர் ஈக்குவல் டு கோசன் பிளஸ் ரிமைண்டர் பை டினாமேட்டர். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கியூங்கிற டைம் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுதான் 4 டைப். இதுல இந்த 4 டைப்புக்கு இந்த 4 ஃபார்முலா மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பின்னு வரனால இதுக்கு இன்டெகிரல் ஃபார்முலா வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ 1 பை ஏ இன்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு வரும். அது நம்ம ப்ராப்ளம் போட போட பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் பாருங்க, சரிங்களா? சார் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டோம். இன்டெகிரல் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ இது எப்படி சார் சால்வ் பண்றது? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸ் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் 2 இஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். அப்போ நம்ம வந்து இந்த டைம் மட்டும் கன்சிடர் தனியாக பண்ணிட்டு அதுல இருந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு a by x minus 1 plus b by x plus 1. ஸோ ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுப்பீங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஈஸியான ஐடியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்.
எக்ஸ் வந்து -1 போட்டால் இது 0 ஆயிரும். அப்போ இது 0 ஆச்சுன்னா -1 -1 -2 ஆகும். அப்போ 1 ஈக்குவல் டு -2b. அப்போ பியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக -1/2 ஆயிடுச்சு. சேம் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வேல்யூ இது 0 பண்ணியாச்சு. அடுத்தது இது 0 பண்ணா x ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 ஈக்குவல் டு 2a வருது. அப்போ a ஈக்குவல் டு வந்து 1/2 சரிங்களா? ஸோ இது ரெண்டு வேல்யூயும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த ரெண்டு வேல்யூயும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. ரெண்டு வேல்யூ அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 1/x-1 into x+1 is can be written as a ஓட வேல்யூ 1/2 x-1 b வேல்யூ -1/2 divided by x+1. இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ல நம்ம எங்க பார்த்துட்டோம்? ஆல்ரெடி ஃபர்தர்மோர் அல்ஜிப்ரால பார்த்துட்டோம். இங்க இன்டகிரேஷன் கேட்கறான். அப்ப இன்டகிரேஷன் கேட்கறான் என்ன பண்ண வேணும்? அவ்வளவுதான் இன்டகிரல் பண்ணா போதும். அப்ப ஆல்ரெடி 2 வெளிய இருக்குது. இன்டகிரல் 1 divided by x² - 1 into dx. இதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த 1/x² - 1க்கு பதிலா இந்த டேம் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இந்த டேம் அப்ளை பண்ண போறோம். அப்ப 2 வெளியே இருக்கும். என்ன கிடைக்கும்? 1/2 divided by x - 1 plus -1/2 divided by x+1 into dx. இப்போ இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. அப்போ ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இன்டெகிரல் கண்டுபிடிங்க. அப்போ 2 வெளியே எடுத்துக்கங்க. ரெண்டுக்கு காமன் 1/2 இருக்குது. ரெண்டுக்கு காமன் 1/2 இருக்குனால 1/2 வெளியே எடுத்துக்கங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்ண சொன்னேன். அப்போ dx divided by x - 1 இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் போடுங்க. இன்டெகிரல் dx divided by x+1. ஓகேங்களா? அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்னோட ஃபார்முலா என்ன? log x. இதுக்கு log x. இங்க x - 1 இருக்கனால log of x - 1 மைனஸ் இது log of x+1. நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டைம் வரனால பிளஸ் c போட்டுக்குங்க. இன்டெஃபினைட் இன்டெகிரல்னால. அப்போ log of என்ன கிடைக்குது? மாடலஸ் போட்டுக்குங்க. x - 1 divided by x+1 பிளஸ் தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். ஸோ இதுதான் நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு ஃபர்ஸ்ட் டைப்போட ஐடியா. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் ஆல்ரெடி ஃபர்தர்மோர் அல்ஜிப்ரால நம்ம முடிச்சிருக்கிறோம். அடிஷனலா என்னது? கண்டுபிடிச்ச வேல்யூ. இதை கண்டுபிடிச்சது இது ஆல்ரெடி படிச்சாச்சு. அப்ப இதுக்கு எப்படி இன்டெகிரல் கண்டுபிடிப்ப அப்படிங்கிற ஐடியா தான் இந்த ரெண்டு ஸ்டெப். சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா கிருஷ்ணா? இன்டகிரேஷன் மட்டும் டவுட். இன்னொரு தடவை போட முடியும். இன்டெகிரேஷன் என்ன டவுட் இருக்குது? எந்த இடத்துல டவுட் இருக்குது? லைக் இதே இன்டெகிரேஷன் ஐடியா. இது ஆல்ரெடி முடிச்சு பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இதுல என்ன டவுட்? அந்த அல்ஜிப்ரா வரைக்கும் புரிஞ்சு. அதுக்கப்புறம் புரியல. சரி. அப்ப இன்னொரு கீழே எழுதுறேன் பாத்துக்கோ. என்ன சொன்னோம்னா இன்டெகிரல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னன்னு எழுதிடுறேன். 1/x² - 1 can be written as a ஓட வேல்யூ 1/2 divided by x - 1 plus b ஓட வேல்யூ வந்து -1/2 divided by x+1. இது உனக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டா? சோ அவன் கொடுத்த கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் வந்து இன்டெகிரல் 2/x² - 1 into dx ஓட வேல்யூ என்னன்னு கேட்கறான். சரியா தம்பி? அப்ப இந்த 2 வந்து வெளியே எடுத்துக்கிறீங்க. இன்டெகிரல் 1 divided by x² - 1 into dx. சரியா தம்பி? இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 1/x² - 1 ஓட வேல்யூ என்ன? இதுதானே. 1/x² - 1 ஓட வேல்யூ இதுதானே. அப்ப அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணு. அப்ப என்னாச்சு? 2 இன்டெகிரல் 1/2 divided by x - 1 plus -1/2 divided by x+1 into dx. கரெக்டா எடுக்கண்ணு? இப்ப எல்லாத்துக்கும் காமனா 1/2 இருக்குது. அப்ப 1/2 ஓட கேஸ் எடுத்து இந்த 2 ஓட கேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கரெக்ட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. இன்டெகிரல் ஸ்பிளிட் அப் பண்றேன். x - 1 into dx. இங்க மைனஸ் இருக்குது. அதனால மைனஸ் ஆயிரும். இன்டெகிரல் 1 divided by x+1 into dx. கரெக்டா? சரி. இதுக்கு தான் நான் ஃபார்முலா கொடுத்துருங்க. இங்க பாருங்க, இந்த சைடுல 4 ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த 4 ஃபார்முலா எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? இந்த ரெண்டாவது ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ரெண்டாவது ஃபார்முலா என்னது? log of modulus of x plus a. கரெக்ட்டுங்களா? log of modulus of x plus a. அப்ப இது ரெண்டாவது ஃபார்முலா அப்ளை பண்றோம். மொத்தம் ஒரு ஃபார்முலாக்கு 4 ஃபார்முலா இருக்குது. அதனால இந்த ரெண்டாவது ஃபார்முலா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நான் என்ன பண்றேன்? செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்றேன். சரியா கண்ணு? அப்ப என்னாச்சு? that is equal to log of modulus of x - 1 minus log of modulus of x+1 plus c. கரெக்டாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? log a minus log b ல வந்து நிக்குது. அப்ப log a by b ன்னு உங்களுக்கு தெரியும். மைனஸ் வரனால.
அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க லாக்ரிதம் ஃபார்முலா. லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன், வெளியே வந்து பிளஸ் சின்னு. இதுதான் நம்மளுடைய இன்டெக்ரல் டி 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸோட இன்டிகிரேஷனோட வேல்யூ. சொல்கிறேன், ஏன்னாச்சும் டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை இன்னொரு கூட கோத்ரூ பண்ணுறேன் பண்ணிக்கோ. இல்ல டவுட்டு கிடையாது, கரெக்டுங்களா? சரி, ஓகே. இதே பேஸ் பண்ணிட்டு டைப் 3யோட மாடல் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. டைப் 3யோட மாடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? சரி, இது எப்படி டைப் 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஏன் இது டைப் 3ங்கிறோம்? இது பவர் வந்து ஒன்று தான் இருக்குது. இங்கே பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ் ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், வெரி குட். இது வந்து நம்ம வந்து ரியல் ஃபேக்டராக பண்ண முடியாது, கரெக்டாக? நாட் ரியல் ஃபேக்டர். அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து என்னது? டைப் 3யோட மாடல். சூப்பர், வெரி குட். அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அப்போ இந்த பாட்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்தர் மோர் அல்ஜிப்ரால பண்ண கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3, இந்த பாட்டு மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா ஏ பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3. கரெக்ட்? எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு a into x squared plus 3 plus bx plus c into x plus 1. Is correct? இப்போ அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நம்ம ஈஸியான ஐடியா, x ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடுங்க. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிடும். இந்த பக்கம் ரைட் சைடு வந்து 4 ஆயிடும், லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து என்னன்னா 1 + 3 வந்து 4 ஆயிடும். அப்போ 4a ஆயிடும். இந்த டைம் வந்து 0 ஆயிடும், கரெக்டுங்களா? இந்த டைம் 0 ஆயிடும். அப்போ ஏவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கேஸ் என்ன போடுவீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடணும். ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற டைம் இருக்குது, அதனால ஈஸியாக கண்டுபிடிக்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம், சரிங்களா? அப்போ 0 போட்டால் என்ன ஆகும்? ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து 3 ஆகும். ரைட் சைடு வந்து 0 போடுறீங்க. அப்போ 3ஏனா ஏவோட வேல்யூ 1, அங்கே பி 0 ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 0 போடுற 1 இன்ட்டு சி வந்து ப்ளஸ் சின்னு ஆயிடும், கரெக்டுங்களா? அப்போ 3 மைனஸ் 3 வந்து 0, அப்போ சியோட வேல்யூ 0ன்னு ஆயிடும், கரெக்டுங்களா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா. இல்ல சார். ஓகே, எக்ஸ் வில் டேக்கிங் எனி வேல்யூ. ஏன்னா நம்ம 2 வேல்யூ போட்டோம், 2 0 பாசிபிள் இருக்குது, 2 0 பாசிபிள் போட்டோம். அப்போ எக்ஸ் வில் டேக்கிங் எனி வேல்யூனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் 1ன்னு போட்டேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அப்போ என்னாச்சு, நீ எந்த வேல்யூ வேணும் போடலாம், எக்ஸப்ட் -1 0 தவிர நீ எந்த வேல்யூ வேணும் போடலாம். எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக ஆகிறதுக்காக நான் 1ன்னு போட்டேன். அப்போ என்ன கிடைக்கும்? 3 - 1 வந்து 2 ஈக்குவல் டு 1 போடுறேன். 1 + 3 வந்து 4, 4 × 1 வந்து 4 பிளஸ் பி இன்ட்டு ஏ 1 வந்து பி, சி வந்து ஆட்டோமேட்டிக்காக 0, 1 + 1 வந்து 2, அதனால இங்கே 2ன்னு போட்டு 1 + 1 வந்து 2, அதனால இது 2ன்னு வந்துச்சு. ஓகேங்களா? டவுட் இருந்தால் சொல்கிறாங்கன்னு இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? சார் மைனஸ் ஆனா -1 தானே பி? பி வந்து -1 தான், செக் பண்ணுறேன். 2 - 4, யா இஸ் கரெக்ட். 2b, அப்போ -2ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ -1, கரெக்டாப்பா? அப்போ என்ன கிடைக்குது? ஏ வந்து 1, பி வந்து -1 அண்ட் சி வந்து 0. இந்த 3 வேல்யூ கொண்டு வந்து நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம், சரிங்களா? அப்போ அப்ளை பண்ண என்ன நடக்குது? 3 - x டிவைடட் பை x + 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1, அப்போ 1/x + 1 பிளஸ் பிஎக்ஸ், பி வந்து வேல்யூ வந்து -1, அப்போ -1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி வந்து 0, அதனால 0னால அதை விட்டுறலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3. அப்போ நம்ம இன்டெக்ரல் இதுதான் கேட்குறாங்க. அப்போ இன்டெக்ரல் எழுதிக்கிங்க. 3 - x டிவைடட் பை எக்ஸ் + 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? நம்ம இந்த பாட்டை தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த பாட்டுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டுங்களா? இந்த பாட்டோட வேல்யூ தான் நம்ம இங்கே இருக்குது, அதை தான் வந்து நம்ம இப்படி எழுத போகிறோம். அப்போ இந்த டேர்ம் வந்து இங்கே அப்ளை பண்ண போறீங்க, கரெக்டுங்களா? அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்குது? இன்டெக்ரல் 1/x + 1, இது 0 வரணும், இது விட்டுருங்க, 0 தேவையில்லை. பிளஸ் -1 இன்ட்டு எக்ஸ் வந்து -x, அப்போ -x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் டவுட் இருக்குதாப்பா? இல்லை சார். சூப்பர். இப்போ நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணணும். என்னாச்சு? இன்டெக்ரல் 1 டிவைட் பை எக்ஸ் + 1 இன்ட்டு டிஎக்ஸ், மைனஸ் சைனுக்குது, மைனஸ் இன்டெக்ரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஆல்ரெடி இது நம்ம நேற்று போட்ட மெத்தடு சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து மேலே எக்ஸ் இருக்குது, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இருக்குது. அப்போ யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 லாஸ்ட் கிளாஸ் போட்டிருந்தோம். அந்த ஐடியாவை அப்ளை பண்ணுறீங்க.
அப்ப du by dx வந்து என்ன கிடைக்குது 2x வருது. அப்ப du ஈக்குவல் டு 2x இன்டு dxன்னு வருது. பட் நியூமரேட்டர் என்ன இருக்குது x இன்டு dx தான் இருக்குது. அதனால இந்த 2 நம்மளுக்கு தேவையில்லை, அதனால கீழே கொண்டு வந்துருங்க. du by 2 ஈக்குவல் டு x இன்டு dxன்னு ஆகும். x இன்டு dxன்னு ஆகும். எனி டவுட்? இல்ல. அப்ப இன்டெகிரல் போட்டலாமா? இருந்ததுன்னா சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்லுப்பா. x by x square plus 3. இதா இந்த பாட்டப்பா? ஆமா. இல்ல நம்ம நேத்து போட்டதும் நேத்து போட்டு யூன்னு ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த யூங்கிற டைம் எடுத்து நம்ம போடுறதா இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம நேத்து போட்ட கான்செப்ட் எப்படி என்ன, இங்க 2 ஃபங்க்ஷன் இருக்குது கரெக்ட்டுங்களா? அப்ப டைரக்டா இன்டெகிரல் ஃபார்முலா கிடையாது. அப்ப ஏதோ ஒண்ணு யூ எடுக்கணும். இதுதான் யூ எடுப்போம் மேக்ஸிமம். அப்ப யூ வந்து என்ன எடுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 எடுக்கிறோம் கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க என்ன கிடைக்குது, du by dx ஈக்குவல் என்ன கிடைக்குது 2x கிடைக்குது கரெக்ட்டுங்களா? அப்ப du ஈக்குவல் என்னது 2x into dx. இது வரைக்கும் கரெக்டா கிருஷ்ணா? அப்ப இந்த 2 வந்து கீழே கொண்டு வந்துருங்க. 2 கீழே கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? அப்ப du by 2 ஈக்குவல் டு x into dx கரெக்ட்டுங்களா? அப்ப x into dx பதிலா என்ன போடுவீங்க, du by 2 போடுவீங்க. x ஸ்கொயர் பிளஸ் 3 க்கு பதிலா u ன்னு போடுவீங்க கரெக்ட்டுங்களா? அப்ப du by 2 divided by u. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே தானே? x into dx க்கு பதிலா du by 2 x ஸ்கொயர் பிளஸ் 3 வந்து நம்ம ஆல்ரெடி x யூன்னு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த டைம் தான் இங்க போட்டுக்கிறேன் கரெக்டாப்பா? அப்ப இதுக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும் லாக்னு. அப்ப லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் x பிளஸ் 1 மைனஸ் 1/2 வெளியே எடுத்துக்கங்க. இது du by du. அப்ப எகன் லாக் யூன்னு வரும், பிளஸ் சின்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்குது, லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் x பிளஸ் 1 மைனஸ் 1/2 லாக் யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் சின்னு வரும். ஸோ ரெண்டுமே வந்து உனக்கு பவர், இது வந்து பவர் ஃபார்முலா. அதாவது லாக் ஏ பவர் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு லாக் ஏ, பி இன்ட்டு லாக் ஏ. அப்போ என்ன கிடைக்குதுன்னா லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் லாக் ஆஃப் பவரில் வந்துச்சுன்னா அது ரூட்டுன்னு ஆயிரும். அப்போ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் சின்னு ஆயிரும் கரெக்டுங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3 பிளஸ் சி. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஆகும். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆன்சர் வருதா இல்லை டவுட் இருக்குதான் பாரு. ஏதோ ஸ்டெப் வேணுமா? இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஃபார்முலா தான். இது வந்து லாக்ரிதம் ஃபார்முலா. இதுக்கு வந்து என்ன பண்றேன், இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்து லாக்ரிதம் ஃபார்முலா. அதாவது லாக் ஏ பவர் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு லாக் ஏ கரெக்டுங்களா? அப்போ பவர் வரும்போது இது வந்து 1/2 ஆகும். இது மேலே போகும்போது பவரில் வந்து 1/2 ஆகும். 1/2னா ரூட் வருது, அதனால நான் ரூட் போட்டேன். சரிங்களா? டவுட் இருக்குதா கண்ணு? அதான் வரேன். ம். இது கொஞ்சம் மேல் போடுங்க. இது லாக் ஃபார்ம் இந்த லாக் சைடில் ஃபார்ம் எழுதிக்கிறேன். மட்டும் இந்த சைடில் லாக் எழுதிக்கிறேன். ஃபார்ம். இந்த சைடில் எழுதிக்கிறேன் பாரு. இப்போ உனக்கு இன்டிகிரேஷன் ஃபார்முலா லாக்ரோட ஃபார்முலா வேணுமா?
இந்த log 1 இந்த integrating 1 by x plus 1 is equal to log integral x 1 by x plus a equal to log of x plus a plus c. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா 1 by x into dx equal to log x. சரிங்களா? அப்போ integral 1 by ax plus b equal to 1 by a into log of ax plus b plus c. ஓகேங்களா? மேக்ஸிமம் 4 ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா அட்லீஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐடியா கிளியரா? சரி கேளு. ஸோ இந்த கொஸ்டின் உன்னால் போட முடியும். எதாவது போட முடியாத கொஸ்டின்ஸ் என்ன இருந்தால் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி உன்னாலே போட முடியும். சரிங்களா? கொஞ்சம் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க, இது செகண்ட் டைப். கரெக்டுங்களா? இது வந்து டைப் 2. இது எல்லாமே டைப் 1. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டைப் 1. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு வந்துட்டாவே தேர்ட் டைப் தான். கரெக்டுங்களா? இது பாருங்க, இது ஸ்பெஷல் டைப். இதனோட டிகிரி என்ன? 2. இதனோட டிகிரி என்ன? இதனோட டிகிரி 2 தான். கரெக்டுங்களா? அப்ப இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம 11 அல்ஜிப்ரா கத்து கொடுத்துருக்கல. அப்ப நீங்க வந்து இது லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணி அந்த நியூமரேட்டர் பத்தி நான் ஆமா, அந்த ஃபார்முலா நியூமரேட்டர் ஈக்குவல் டு கோசன்ட் பிளஸ் என்ன வரும்? ரிமைண்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். கரெக்ட்டுங்களா? அதுதான் லாங் டிவிஷன் மெத்தடோட டிவிஷன் வர்க்கத்தோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே இது வரை லிமிட்டோட வந்துக்குது. இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல், இது வந்து இன்டெஃபினைட். சாரி, இது இன்டெஃபினைட் இன்டெக்ரல், இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க என்ன ப்ராசஸ் நீங்க போடுறியோ இங்க வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வச்சு போட்டுறணும். சரிங்களா? சால்வ் பண்ணிடலாமா? எனர்ஜி டவுட் இருக்குதா? பண்ணிடலாம். சரி சார், நெக்ஸ்ட் ஒரே ஒரு கேஸ் இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மெத்தட். இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் பை பார்ட்ஸ், இன்டெக்ரல் பிளஸ் பை பார்ட்ஸ்னா என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் u இன்ட்டு டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி இன்ட்டு டியூ. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் அடுத்த கான்செப்ட் இன்டெக்ரல் பை பார்ட்ஸ் மெத்தடுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பை பார்ட்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 ப்ராப்ளமாக நம்ம பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் நான் எடுக்கிறேன். எது யூ செலக்ட் பண்ணணும், எது வி செலக்ட் பண்ணணும், அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு சாம்பிளுக்கு 1 or 2 ப்ராப்ளம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இருக்கும். அதில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா நம்ம முடியுது. இதுதான் கடைசி பார்ட். இந்த இன்டெக்ரல் இதுதான் கடைசி பார்ட். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் என்னது இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. பாருங்க, யூ இன்ட்டு டிவி. அப்ப எது வந்து யூ எடுப்பு, எது வந்து டிவின்னு எடுப்பு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அது ப்ராப்ளம் மாறும். அது எப்படிங்கிற ரூல் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் சாம்பிளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோ. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்தா யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? யூ பார்த்தா எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. அண்ட் டிவி அடுத்தது என்ன வேணும்? டிவி தானே. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரிமைனிங் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம டிவின்னு எடுத்துக்கணும். அப்போ டிவி ஈக்குவல் என்னது? இ பவர் 2x இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ யூங்கிற வர டைம் என்ன பண்ணணும்னா இன்டெகிரல் பண்ணக்கூடாது, டெரிவேட்டிவ் பண்ணணும். யூங்கிற வர டைம் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பண்ணணும். விங்கிற டர்ம் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்டெகிரல் பண்ணணும். சரிங்களா? அப்போ விங்கிற டைம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் பண்ணணும். யூங்கிற டைம் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ இதை டெரிவேட் பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ டியூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 1 இன்டு டிஎக்ஸ் வந்து டிஎக்ஸ்னு மாறி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைம் இன்டெகிரல் பண்ணணும். இன்டெகிரல் டிபி ஈக்குவல் டு இன்டெகிரல் இ பவர் 2x இன்டு டிஎக்ஸ்னு வருது. சரிங்களா? அப்போ இதை இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இன்டெகிரல் ஏ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ பிளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அப்போ இ பவர் 2x பை 2 பிளஸ் சியில் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே பிளஸ் சி போட வேண்டாம். அப்போ ஃபார்முலா என்ன வருது? இன்டெகிரல் பை பார்ட்ஸோட ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த ஃபார்முலா அழகாக அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலா எழுதுறேன். இன்டெகிரல் பை பார்ட்ஸோட ஃபார்முலா u இன்டு டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி இன்டு டியூ. இப்போ யூவோட வேல்யூ என்ன? யூவோட வேல்யூ பார்த்தா எக்ஸ். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் வியோட வேல்யூ. இன்டெகிரல் டிவி வந்து வி. அப்போ வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இ பவர் 2x பை 2 மைனஸ் இன்டெகிரல் எகைன் வி. அப்போ வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இ பவர் 2x பை 2 இன்டு டியூ. டியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். டியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ். ஓகேவா?
that is equal to x into e power 2x by 2 minus 1 by 2 is constant. E power 2x again வருது e power 2x னு e power ax பண்ணலாம். அப்ப e power 2x divided by 2 plus c now. ஓகேங்களா? அப்ப that is equal to x into e power 2x by 2 minus 1 by 2 into 1 by 2 1 by 4. அப்ப e power 2x divided by 4 plus c. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு இன்டெகிரல் பை பார்ட்ஸ்பாங்க. இந்த மெத்தட் தான் உனக்கு கடைசி டாபிக்கா இருக்குது. சரிங்களா? சரி, எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஃபார்முலா வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறோம்.